லெட்ஸ் சே நான் வேலை இல்லாமல் இருந்தேன்னா இந்த எக்ஸாக்ட் 60 டேஸ் ரோட் மேப்பை தான் ஃபாலோ பண்ணுவேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐடி ஜாப்ல லேண்ட் ஆகிறதுக்கு. என் பேர் பாலமுருகன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு வரேன். நீங்கள் ஃப்ரெஷராக ஜோகோவில் பிளேஸ் ஆகணும் இல்லை ஹை பேயிங் ஐடி ஜாபில் லேண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னுடைய ஒரு வீடியோஸும் உங்களுடைய ட்ரீம் ஜாபில் லேண்ட் ஆகிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 60 டேஸில் நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் கற்றுக்க முடியும், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் கற்றுக்க முடியும்னு எல்லாரும் உங்களை ஏமாத்துற மாதிரி நானும் உங்களை ஏமாற்ற போகிறது கிடையாது. இன்ஸ்டட் ரியாலிட்டியை புரிய வைக்க போகிறேன். சொல்ல போனால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ்லையும் மிட் லெவல் கம்பெனிஸ்லையும். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி 60 டேஸில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஐடி ஜாப்ல லேண்ட் ஆகுதுன்றதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறையா பசங்க ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. நீங்களும் இதை பண்ணாதீங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆகிறதுக்கு டிஎஸ்ஏ நாலேஜ் தேவையில்லை, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தேவையில்லைன்னு நிறைய பசங்க இக்னோர் பண்ணிடுறாங்க டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்கை. ஆஸ் அ ரிசல்ட் என்னதான் 50,000 1 lakh கொடுத்து ஐடி கோர்சஸ் முடித்தோம், இந்த ஒரு காரணத்தினால தான் இன்னமுமே வேலை இல்லாமல் இருக்காங்க. ரீசன், டெவலப்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பட் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக எப்படி 60 டேஸ்க்குள்ளே டிஎஸ்ஏ கவர் பண்ணுறது, ஃபார் கிராக்கிங் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் மிட் லெவல் கம்பெனிஸ் எப்படி டெவலப்மெண்ட்லாம் கவர் பண்ணுறது, ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜிஸ், இதை பற்றி டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் அ ஃப்ரெஷராக எப்படியாவது ஐடி ஜாப் எடுக்கணுன்றது தான் உங்களுடைய கனவுனா இப்போயே என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ரெகுலராக இன்டர்வியூ டிப்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ், கம்ப்ளீட் ரோட் மேப் அண்ட் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போயே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நிறையா பேத்துக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா? ஒரு 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வெப்சைட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இதில் யூசர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே டெவலப் பண்ணுறவங்க தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆகணும்னா உங்களுக்கு ஜாவா தெரியணும்னு அவசியம் இல்லை, பைத்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, C++ தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். எஸ், கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சே ஆகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா, லைக் சி, பைத்தான் தெரியும்னா, ஸ்க்ரீனில் தெரியுற வெப்சைட் யூஸ் பண்ணியே ஜாவா ஸ்கிரிப்ட் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கிறதுனால, லைக் உங்களுக்கே தெரியும் லைக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, லூப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. தேர்ஃபோர் நீங்கள் வந்து ஒரு 2 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டெக்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்கிற மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே சேம் தான். பட் உங்களுக்கு கோடிங் நாலேஜே இல்லைன்னா கவலைப்படாதீங்க. யூடியூப்பில் நிறையா ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பிக் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய வீடியோஸ் 5 hours 10 hours இருக்குது. அவ்வளோலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஸ்க்ரீனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த டாபிக்ஸை ரெஃபர் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணலாம்னா, நீங்கள் எந்த யூடியூப் வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலும் அந்த யூடியூப் கோர்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் ஸ்டாம்பில் நான் கொடுத்துருக்க டாபிக்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரியான ரியல் ப்ரூவன் ரோட் மேப்ஸ்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்காக ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஆஸ் நீங்கள் வந்து கோடிங் புதுசாக லேர்ன் பண்ணுறதுனால நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 1 to 2 days நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி தான் நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி நான் சொல்ல போகிறதே கிடையாது. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இதே மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் அவங்களால இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியல. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக்
ஐடி கோர்சஸ்க்கு 50,000 கட்டினேன், 1 lakh கட்டினேன், பட் ஸ்டில் என்னால் இன்டர்வியூஸ் கிராக் பண்ணவே முடியல, வேலை எடுக்கவே முடியலன்னு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால தான். பிகாஸ் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, அப்பார்ட் ஃப்ரம் டெவலப்மெண்ட் உங்ககிட்ட டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் இருக்குது, லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் டிஎஸ்ஏ படித்தே ஆகணும். இந்த ஸ்டெப் என்னன்னா டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரேண்டமாக போயிட்டு சால்வ் பண்ணாமல் ஸ்டைவஸ் டிஎஸ்ஏ ஷீட்டை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான். இங்கே கிட்டத்தட்ட 450 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருக்காரு. பார்த்ததும் பயப்பட தேவையில்ல. பிகாஸ் உங்களுடைய ட்ரீம் வந்து லைக் ஜோகோ, கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் லைக் டாப் டெக் கம்பெனிஸ் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அண்ட் உங்களுக்கு டைமும் இருக்குன்னா லைக் ஒரு 4 to 5 months 6 months டைம் நீங்கள் வந்து டிஎஸ்ஏக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து லிமிட்டட் டைம் தான் இருக்குது. அண்ட் ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஸ்டார்ட் அப் ஆர் மிட் லெவல் கம்பெனிஸில் ஜாப் எடுக்கணும்னு பார்க்குறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக நிறைய கம்பெனிஸ் லைக் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் மிட் லெவல் கம்பெனிஸில் மோஸ்ட்டாக பேசிக் கோடிங் கொஸ்டின்ஸ், அரே பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், ரிகர்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் இவர் கொடுத்துருக்க டிஎஸ்ஏ ஷீட்டில் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக இருக்கக்கூடிய நிறையா டாபிக்ஸையும் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். அண்ட் இவர் இங்கே கொடுத்துருக்க மாதிரி பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சார்ட்டிங் டெக்னிக் மாடியூல் லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் அரேயில் வந்து ஈஸி டு ஹார்ட் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பைனரி சர்ச் மாடியூல், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் பேசிக் டு மீடியம், நெக்ஸ்ட்டு ரிகர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு இன்னமும் டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்லைடிங் விண்டோ வரைக்கும் கூட நீங்கள் கவர் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா லைக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க, அதாவது ஒரு நாளைக்கு வந்து லைக் அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 30 daysக்குள்ளே இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் உங்களால் கவர் பண்ண முடியும். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட் டே படிக்கிறது லைக் ஒரு செகண்ட் வீக் போனீங்கன்னா மறந்துடும். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராப்ளமில் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க இல்லை டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்த வந்து ஷார்ட் நோட்ஸில் ஈஸியாக புரிகிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் அ ஃப்ரெஷராக எப்படியாவது ஹை பேயிங் ஐடி ஜாபில் லேண்ட் ஆகணுன்றது தான் உங்களுடைய மிகப்பெரிய கனவுனா இப்பயே என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் டெய்லியும் ரெகுலராக ஃப்ரீ ரிசோர்ஸஸ், கம்ப்ளீட் ரோட் மேப், ஸ்டெப் பை ஸ்டெப் கைட், இன்டர்வியூ டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வரேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 30 daysல உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுமே டெவலப் ஆகிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டிஎஸ்ஏ ஷீட்டில் அவர் வந்து கம்ப்ளீட்டாக C++ யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்பாரு. பட் ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக உங்ககிட்ட இன்டர்வியூவில் ஒரு கோடிங் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் சால்வ் பண்ணணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால அவர் என்னதான் C++ல சால்வ் பண்ணி டீச் பண்ணாலும் லாஜிக் எல்லாம் கம்ப்ளீட்லி சேம் தான். லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இன்டர்வியூவில் ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியே ஆகணும். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணியிருந்தீங்கனாலே நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் 30 days நீங்கள் எப்படி டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் DOM பற்றியான கான்செப்ட்ஸ், அப்புறமேட்டு ரியாக்ட் லைப்ரரி, அப்புறம் டெய்ல்விண்ட் CSS, கிட் அண்ட் GitHub, இந்த டெக்னாலஜிஸ்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பான ரோட் மேப் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கிட் அண்ட் GitHub பற்றி லேர்ன் பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. அட் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 hours இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங் புதுசாக லேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு 1 day மேக்ஸிமம் டைம் இதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் செகண்ட் என்னன்னா வந்து HTML லேர்ன் பண்ணுங்க. HTML லேர்ன் பண்ணுறதுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் 5 hours 10 hours ஸ்பெண்ட் பண்ணிலாம் HTML படிக்காதீங்க. அவங்க டீச் பண்ண எல்லா கான்செப்ட்ஸையுமே நம்ம ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. அதனால என்னென்ன டாபிக்ஸ்லாம் படித்தா போதும்னு ஒரு டெக்னாலஜிக்கும் இப்போ நான் லிஸ்ட் ஆன் பண்ண போகிறேன். அந்த டாபிக்ஸை படித்தாலே போதும். ஃபார் HTML ஸ்க்ரீனில் தெரிகிற டாபிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுங்க. அண்ட் இது எப்படி லேர்ன் பண்ணலான்னா, உங்களுக்கு எந்த யூடியூப் வீடியோஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பிக் பண்ணிவிட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டைம் ஸ்டாம்ப்ஸில் நான் கொடுத்துருக்க டாபிக்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்க ஆர்டர்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட் மேக்ஸிமம் HTML நீங்கள் 1 டேக்குள்ளே கவர் பண்ணிடலாம். லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் சில டாஸ்க்லாம் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் வீடியோஸ் பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்கள் ஓனாக மினி டாஸ்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அண்ட் உங்களால் ஓனாக நிறைய டாஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். சொல்லப்போனால் நான் லேர்னிங் டைமில் நிறைய மினி டாஸ்க் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். வேணும்னா என்னுடைய கிட்டப் ப்ரொஃபைல் நான் வந்து காட்டுறேன், எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மினி டாஸ்க்லாம் பண்ணுங்கள். நான் சொல்கிறத 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் என்னன்னா வந்து சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு 3 days மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற டாபிக்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணுங்கள். சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா டைம் தான் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் சிஎஸ்எஸ்க்குலாம் வந்து 15 ஹவர்ஸ்லாம் இருக்குது யூடியூப் டுட்டோரியல்ஸ்லாம். அவ்வளோ டைம்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்க போகிற விஷயங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. அஃப்கோர்ஸ் ப்ராஜெக்டோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணியோ இல்லை டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணியோ நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அதனால பிகினிங் டைமில் இந்த மாதிரியான வந்து லைக் பிக் டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஓகேவா? அதனால ஸ்க்ரீனில் தெரிகிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் சைட் பை சைடு அந்த டாஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து Tailwind CSS நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். Tailwind CSSனா என்னன்னா, இட்ஸ் அண்ட் CSS ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் வந்து லைக் டுட்டோரியல் பார்த்தாலே தெரியும் லைக் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு. அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னால் ஸ்க்ரீனில் பாருங்கள், இது எல்லாமே தான். அண்ட் ஒரு மினி டாஸ்க்குமே பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி. அண்ட் இதுக்கு நீங்கள் 2 days கிட்ட டைம் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து JavaScript DOM கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாஸ்க்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் ஒரு 2 days டைம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் HTML லேர்ன் பண்ணியிருப்பீங்க, CSS லேர்ன் பண்ணியிருப்பீங்க, Tailwind CSS அண்ட் JavaScript DOM கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரீனில் சில ப்ராஜெக்ட் ஐடியாஸும் கொடுத்துருப்பேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்ட் JavaScript கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணுங்கள். இதுக்கு மேக்ஸிமம் 2 days கிட்ட டைம் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற டாபிக்ஸ் தான் செக் பண்ணி பாருங்க. ஹியர் கம்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் என்னதான் HTML JavaScript CSS யூஸ் பண்ணிடலாம் லைக் ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் பண்ணாலுமே இப்போ மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, ஒன்று React தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா Angular தெரிஞ்சிருக்கணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது React லேர்ன் பண்ணுங்கள். லைக் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சைடில். அண்ட் இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, React is an library or framework? React is an library, ஓகேவா? நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் React வந்து ஃப்ரேம் ஒர்க்குன்னு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. இதே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. React is an library. React லேர்ன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 6 days கிட்ட டைம் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற டாபிக்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் சில மினி டாஸ்க்குமே கொடுத்துருக்கேன், அதுவுமே சைட் பை சைட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீப் கான்செப்ட் நாலேஜ் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன டைம் லைன்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 daysலேயே படிச்சிட முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்தாலையும் 20 daysலேயே படிக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஸ்டில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க டேஸில் வந்து உங்களுக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேக் அண்ட் நாலேஜ் இல்லை இப்போதைக்கு, பட் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் பில்ட் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இது வந்து என்னுடைய ஒரு டூரிசம் அப்ளிகேஷன் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ணாட்டியும் கூட ஒரு லைக் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணி அதை வந்து உங்கள் கிட்டப் ப்ரொஃபைலில் வந்து போட்டு வைங்க. அண்ட் அதை வந்து டெப்ளாய் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸை உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, உங்களுடைய கிட்டப் ப்ரொஃபைலை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி
ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. ப்ளஸ் உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல், நாக்ரி ப்ரொஃபைலையும் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி அண்ட் உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் ரெகுலராக போஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்கன்னு. பிகாஸ் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, நான் ஃப்ரெஷராக இருந்த டைமில் எனக்கு லிங்க்டின்ல இருந்து மட்டுமே 5 இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. அதனால லிங்க்டினை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணுங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரும். இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி 60 டேஸில் டிஎஸ்ஏ ப்ளஸ் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறதுன்னு. எஸ், அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் 60 டேஸில் டிஎஸ்ஏ ப்ளஸ் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட முடியாது. பட் ஸ்டில் இட்ஸ் பாசிபிள். பிகாஸ் கம்ப்ளீட்டான ரோட் மேப் நான் வந்து கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் அண்ட் லேர்ன் பண்ணுங்கள், டேட்டா பேஸ் லேர்ன் பண்ணுங்கள். ஆஸ் அ ரிசல்ட் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ஷேர் பண்ண எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப்பை ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. 95% ஃப்ரெஷர்ஸ்னால இன்னமும் ஐடியில் வேலை எடுக்கவே முடியல. ரிமைனிங் 5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் அவங்க ஆசைப்பட்ட ஹை பேயிங் ஐடி ஜாபில் லேண்ட் ஆக முடியுது. இதுக்கான கம்ப்ளீட் ரீசனை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் அந்த டாப் 5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் வரணும்னா அவங்க ஃபாலோ பண்ணுற எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களை இங்கே மீட் பண்ணுறேன்.